மக்கள் பாதிக்கப்படாம, விளைநிலங்கள் பாதிக்கப்படாம, அப்படி இருக்கிற நிலங்கள் மட்டும்தான் கையகப்படுத்தப்படும். விவசாய நிலங்களை எடுத்து ஏர்போர்ட் அங்கே தேவையில்லை என்று குறிப்பிட்டார். எந்த திட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னாலும் விவசாய நிலத்தான் எடுத்தாக வேண்டும், வேறு வழி கிடையாது. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். ஆனால் விவசாயிகளின் நிலம் அழித்து வளர்ச்சி வேண்டாம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே ஒசூர் விவசாயிகளின் ஃபீலிங்ஸை கருத்தில் கொண்டு புதிய ஏர்போர்ட் ப்ராஜெக்டை கைவிட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த அவையில் இன்று நான் பேசும் என் குரல் என் மாண்புமிகு அவை முன்னவர் அவர்கள் என் சொந்த குரல் அல்ல. மாண்புமிகு அவை முன்னவர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒசூர் சட்டமன்ற முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ணன் அவர்கள் சொல்லுகிற போது விவசாய நிலங்களை எடுத்து ஏர்போர்ட் அங்கே தேவையில்லை என்று குறிப்பிட்டார்கள். எந்த திட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னாலும் விவசாய நிலத்தான் எடுத்தாக வேண்டும், வேறு வழி கிடையாது. அதே நேரத்தில் பொருளாதாரம் வளர்வதற்கு கர்நாடக மாநிலத்தில் இருக்கிற பெங்களூருக்கு காட்டிலும் ஒசூரிலே வருகிற போது உங்களுக்கெல்லாம் பெரிய வளர்ச்சி உருவாக்கும் திட்டங்கள் நிறைய வரும். ஆகவே தான் அதை எடுக்கிறோம். மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் தொடர்ந்து பேசுங்க. தொடர்ந்து விட்டதிலிருந்து பேசுங்க. மாண்புமிகு அவை முன்னவருக்கு ஒரு வேண்டுகோள். ஏற்கனவே பரந்தூரிலே 80% நிலை எடுத்து வேலை முடிந்தது. அப்படிப்பட்ட ஒரு நில அந்த ப்ராஜெக்டவே 20% விவசாயிகளுக்காக நம்ம முதலமைச்சர் ஸ்டாப் பண்ணி. மாண்புமிகு உறுப்பினர், அந்த ப்ராஜெக்டை கேன்சல் பண்ணியாச்சு. சப்ஜெக்ட்டுக்கு வாங்க. அதான் ஒன்னும் தப்பானது. 80% நிலம் எடுத்திருந்தாங்க, 80% முடிஞ்சது. போதிய அளவு விவாதிச்சாச்சு. அப்படிப்பட்ட இடத்தையே விவசாயிகளுக்காக நிக்க வச்சாரு. அதே மாதிரி உங்களுடைய தொகுதி கோரிக்கையை சொல்லுங்க. பரந்தூரை பத்தி தேவைக்கு மேல அதை பத்தி விவாதிச்சாச்சு. அந்த விவசாயிகள் நன்றியும் சொல்லிட்டாங்க. நீங்க பேசுங்க. சப்ஜெக்ட் தான் நம்மளது, ஒசூர் விவசாயிகளது. அதே குரல் தான், அதே வேண்டுகோள் தான். என்ன எடுக்கல, ஒசூர்ல என்ன எடுக்கல, இப்ப ப்ரொபோசல் தான். எடுக்கட்டும், பேசிக்கோ. இல்ல எடுக்கிறான்னு சொல்லி நம்மளோட தொழில்துறை அமைச்சர் சொல்லிருக்காங்க. அது இப்ப நான் அது பதிவு பண்ண வேணும். இப்ப அது ஒசூர்ல விவசாயிகள் ஏற்கனவே திராவிட ஆட்சியில அங்க ஏர்போர்ட் கொண்டு வந்தான்னு சொன்னாங்க. அந்த சொன்னதை எடுத்து முதலமைச்சர் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி எப்படி பரந்தூர்ல போராடினாங்களோ அதே மாதிரி நம்ம ஒசூரில் இருக்கிற விவசாயிகள் போராடினாரு. இப்போ போராடி கொண்டே இருக்காரு. இப்போ ஏற்கனவே தொழில்துறை அமைச்சர் சொன்ன உடனே இப்போ ஒசூர்ல நிறைய ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்குது. அப்ப அங்கே இந்த அந்த அவரு கூட குரல் தான் நான் இங்க சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஒசூர்ல ஏற்கனவே வளர்ச்சி பணிகள் அதிகமாக நடந்திருக்குது. அந்த வளர்ச்சி பணிகளுக்கெல்லாம் விவசாயிகள் அதிகமாக லேண்ட்ஸ் கொடுத்திருக்கிறாங்க டெவலப்மெண்ட்டுக்கெல்லாம். இதுக்கு மேல தேவையில்லை. அடுத்து எங்கெல்லாம் பண்ணுங்க. ஏற்கனவே ஒரு தனியார் ஏர்போர்ட் இருக்குது அங்கே, அது டெவலப் பண்ணல. அதுதான், வேற ஒன்றும் இல்லை. இந்த அசம்பிளியில் இன்று நான் பேசும் என் குரல் என் சொந்த குரல் அல்ல. இது என் ஒசூர் தொகுதியின் விவசாயிகளின் குரல். அவர்களின் எதிர்பார்ப்பு, கஷ்டம் மற்றும் கோரிக்கை இந்த அவையில் மூலம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு வேண்டுகோள் வைக்கிறேன். என் குரல் மட்டுமல்ல, ஒசூர் விவசாயிகளின் குரல் இந்த அவையில் ஒலிக்கட்டும். மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, பெங்களூரில் இருந்து வரும் அன்ட்ரீட்டட் சிவேஜ் இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் வாட்டர் கெமிக்கல்ஸ் தென்பெண்ணை ஆற்றில் கலந்து மாசப்பட்டுள்ளது. இதுல பேட் ஸ்மெல், ஃபோம், ஆயில் லைக் வாட்டர், லோ ஆக்சிஜன் காரணமாக அங்க இருக்கிற மீன்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டு மீன்கள் எல்லாம் செத்து போயிருக்கிறது. ஒரு காலத்தில் இருந்த சுவையான மீன்கள் இன்னைக்கு டோட்டல் அவுட் ஆயிருக்குது. 100க்கு மேற்பட்ட கிராமங்கள், ஆயிரக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. இதுக்கு முன்பு நம்முடைய விவசாயிகள் கேரட், முள்ளங்கி, பீட்ரூட், நௌகோல், உருளைக்கிழங்கு, வாழைப்பழம், கொத்துமீரா, குதிரை இந்த மாதிரி எல்லாம்
கிராப்ஸ் எல்லாம் அங்கே ஒசூரில் தான் அதிகமாக எடுத்துகிட்டு வந்து பெங்களூர் இங்கே சென்னை வரைக்கும் வருது, தமிழ்நாடுக்கே வருது. அப்படிப்பட்ட கிராப்ஸ் எல்லாம் அந்த தண்ணியில் வெளியாமல் எல்லாம் லாஸ் ஆகிருக்குது. இது ஏற்கனவே நம்மளுடைய தொழில்துறை அமைச்சர் பார்த்தாங்க, அந்த டேமில் தண்ணி. நம்முடைய பொல்யூஷன் மினிஸ்டர் பார்த்தாங்க. அது உடனடியாக அதுக்கு ஆக்ஷன் எடுக்க வேண்டும். இது ஏற்கனவே சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு, கர்நாடகா ஸ்டேட் பொல்யூஷன் போர்டு, தமிழ்நாடு பொல்யூஷன் போர்டு, என்ஜிடி இதெல்லாமே கலந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்குது. இது உடனடியாக இது பெங்களூர்லேருந்து நான் சொல்றது ஒசூர் வரைக்கும் இது 10 கிலோமீட்டர்ல இந்த சப்ஜெக்ட் நடக்குது. நிறைய இந்த டேம்லேருந்து அப்புறம் வருது, கொஞ்சம் ஃபில்டராகி வருது. இதை கவனித்து இது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, 2026-27 ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் பெங்களூர்லேருந்து ஒசூருக்கு மெட்ரோ ரயில் கொடுக்குறான்னு சொல்லியிருக்காங்க முதலமைச்சர். அவருக்கு ரொம்ப நன்றி, மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி நிதி அமைச்சருக்கணும். இந்த ஒசூர் மக்களின் நீண்ட கால எதிர்பார்ப்பு மெட்ரோ என்பது ஒரு டிரான்ஸ்போர்ட் ப்ராஜெக்ட் மட்டுமல்ல, ஒசூரின் நெக்ஸ்ட் லெவல் டெவலப்மெண்ட்கான மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. ஆனால் மெட்ரோ வந்துவிட்டால் மட்டும் ஒசூர் கம்ப்ளீட் ஆகிவிடாது. மெட்ரோவை மையமாக வைத்து அடுத்த 10 ஆண்டுகளுக்கான கம்ப்ளீட் ஒசூர் டெவலப்மெண்ட் பிளான் உருவாக்க வேண்டும். இன்று ஒசூர் மக்கள் சந்திக்கும் முக்கியமான ப்ராப்ளம்ஸ் டிராபிக் கன்ஜெக்ஷன், ட்ரிங்கிங் வாட்டர் ஷார்டேஜ், டேமேஜ்டு ரோட்ஸ், யூசிடி அண்ட் ட்ரைனேஜ் ப்ராப்ளம்ஸ், ஸ்ட்ரீட் லைட் இஷ்யூஸ், கார்பேஜ் மேனேஜ்மெண்ட் போன்ற பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராப்ளம்ஸ்க்கு பர்மனன்ட் சொல்யூஷன் தேவைப்படும். குறிப்பாக ட்ரிங்கிங் வாட்டர் மிகவும் முக்கியம். பாப்புலேஷன் மற்றும் இண்டஸ்ட்ரீஸ் தொடர்ந்து அதிகரித்து வருகிறால் பெங்களூர்ல காஸ்ட் ஆஃப் லிவிங் அதிகமாக இருக்கிறதுனால பல ஃபேமிலிஸ் மற்றும் எம்ப்ளாயிஸ் ஒசூருக்கு குடியேறும் நிலை மேலும் அதிகரித்துள்ளது. அதனால் கூட்டு குடிநீர் திட்டம் மூலம் அனைத்து பகுதிகளுக்கும் ரெகுலர் மற்றும் அடிக்வேட் ட்ரிங்கிங் வாட்டர் வழங்க வேண்டும் என்று ஃபியூச்சர் பாப்புலேஷனை கருத்தில் கொண்டு புதிய வாட்டர் கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் ப்ராஜெக்ட்ஸ் ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஒசூரில் உள்ள தர்கா ஏரி, அலசநாத்தம் ஏரி, தேர்பேட்டை ஏரி, பஸ்தி ஏரி, சாந்தபுரம் ஏரி போன்ற முக்கிய ஏரிகள் எல்லாமே மாசப்பட்டிருக்கிறது. சீவேஜ் பிரச்சனையால் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த ஏரிகளை சயின்டிபிக்காக ரீஜெனரேட் செய்து சீவேஜ் வராமல் பாதுகாக்க வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க வீட் டாக்கிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.